ஒளிபரப்ப உதவுபவர்கள் மல்லிகா தைனஸ் மற்றும் குடும்பத்தினர். தைனஸ் புனே 8ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாற்றுக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, திருவருகை காலத்து தொடங்கி இருக்கிற நாம் இறைமகன் இயேசுவினுடைய வருகைக்காக நமது உள்ளங்களை, நமது வாழ்க்கையை தயாரிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த அழைப்பை ஏற்று நாம் இன்று ஒப்புக்கொடுக்கிற இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி நமது பாவங்களை, குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். தூய உள்ளத்தோடு இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாட நம்மையே தயாரிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது இறைத்தன்மையின் ஆற்றலால் எங்கள் இதயங்களை தயாரிப்பீராக. அதனால் உம் திருமகன் கிறிஸ்து வருகிற போது நிலை வாழ்வின் விருந்துக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக காணப்படவும், அவரே அளிக்கும் விண்ணக உணவை பெற்றுக்கொள்ளவும் உரிமை பேற்றை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 6 முதல் 10 முடிய. படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பழரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றி விடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம்,
இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இதோ ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருவார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 15 29 தொடங்கி 37 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு கலிலேய கடற்கரை வழியாகச் சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார். அப்பொழுது பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவள் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும், பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரவேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கு இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார். அதற்கு சீடர் அவரிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆயரான புனித நிக்கோலாஸின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். இவருடைய இந்த புனித நிக்கோலாஸ், இவருடைய வாழ்க்கை
ஒரு மிக சிறப்பான எடுத்துக்காட்டான வாழ்க்கை, கொடுப்பதை புனிதப்படுத்துகிற வாழ்க்கை இந்த புனிதருடைய வாழ்க்கை. கொடுப்பது புனிதம், தேவையிலே இருப்போருக்கு உதவுவது மனிதம் மட்டுமல்ல, புனிதம் என்பதை இந்த புனிதருடைய விழா நமக்கு நினைவுபடுத்துகிறது. கிபி 270 ஆண்டிலே பிறந்து 340 ஆண்டிலே இறந்தவர் இவர். இவர் இயேசு வாழ்ந்து மரித்த புனித பூமிக்கு திருப்பயணமாக சென்று திரும்புகிற வழியிலே குறிப்பிட்ட ஒரு நகரிலே அவர் தங்கியிருந்த போது அந்த நகருடைய ஆயர் இறந்து போகிறார். அந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி யாரை ஆயராக தேர்வு செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது அவர்களுக்குள்ளே முடிவெடுத்தார்கள், நாளை அதிகாலை நம்முடைய ஆலயத்திற்கு முதலாக யார் வருகிறாரோ அவரை ஆயராக்குவோம். நம்முடைய நிக்கோலாஸ் அடுத்த நாள் அதிகாலையிலே ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட அதிகாலையிலே செல்லுகிறார். ஆலயத்திலே முதலாக செல்லுகிற இவரை மக்கள் ஆயராக ஏற்று அறிவித்து அவரை ஆயராக ஏற்றுக்கொள்ளுகிறார். இவர் மிகுந்த ஆர்வமுள்ளவராய் இறை அன்பு, இறை மதிப்பீடுகள், நற்செய்தியின் மீது அன்பு கொண்டவராய் வாழ்ந்த ஆயராக இருக்கிறார். இவரை தியோக்லியஸ் என்கிற மன்னன் சிறையிலே அடைத்து சித்திரவதைப்படுத்துகிறார். அவரை தொடர்ந்து கான்ஸ்டன்டைன் அரசராக வந்தபோது அவர் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டதால் சிறையிலே அடைபட்டிருந்த இந்த ஆயரை விடுவிக்கிறார். நைசாயா என்கிற திருச்சங்கத்திலே இவர் பங்கு பெற்று ஏரியனிசம் என்கிற தப்பறையான கொள்கைக்கு எதிராக ஆணித்தரமான வாதங்களை எடுத்து வைத்து கத்தோலிக்க திரு அவையினுடைய மரபுகளை, நம்பிக்கைகளை வலியுறுத்தி பேசியிருப்பதை திரு அவை ஆவணப்படுத்தி இருப்பதை நாம் நினைவிலே கொள்வோம். இவர் இன்றைக்கு கொண்டாடப்படுவது கிறிஸ்மஸ் என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது நட்சத்திரம், அதனை தொடர்ந்து பரிசுகள் கொடுக்கிற சாண்டா கிளாஸ் என்கிற கிறிஸ்மஸ் தாத்தா. சாண்டா கிளாஸ் என்பது இந்த நம்முடைய இந்த புனிதரை தான் குறித்து காட்டும். நிக்கோலஸ் த ஒண்டர் ஒர்க்கர் என்று திரு அவை இவரை அழைக்கிறது. இந்த பெயரை வழங்குகிற அளவுக்கு அவர் யார் யாருக்கெல்லாம் தேவையிலே இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறவராக இவர் இருக்கிறார். குறிப்பாக இவருடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான நிகழ்வை சொல்லுகிறார். ஒரு ஏழை தந்தைக்கு 3 பெண் குழந்தைகள். இந்த 3 பெண் குழந்தைகளுக்கும் வரதட்சணை கொடுக்க அவரிடம் வழி இல்லை. ஏழ்மையிலே வாடுகிற அவர் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இந்த ஏழை தந்தை அந்த 3 பெண் குழந்தைகளையும் விபச்சாரத்திற்கு விற்றுவிட அவர் முயற்சிக்கிற போது இதை கேள்விப்பட்ட இந்த ஆயர் யாருக்கும் தெரியாமல் அவர் அந்த ஏழை தந்தையினுடைய வீட்டிலே 3 பைகளிலே தங்க நாணயங்களை போட்டு அதை யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே போட்டு விடுகிறார். அதை வைத்து அந்த குடும்பத்தினர் தங்களது வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டார்கள் என்றும் அந்த குடும்பத்தை தவறிலிருந்தும் தீமையிலிருந்தும் ஏழ்மையிலிருந்தும் காப்பாற்றிய இந்த நிகழ்வை இந்த புனிதருடைய வாழ்க்கையிலே மிகச் சிறப்பான ஒரு உண்மை நிகழ்வாக சொல்லுகிறார். அதனாலேதான் செயின்ட் நிக்கோலஸ் என்று அழைக்கப்பட்ட இவர் காலப்போக்கிலே மருவி சாண்டா கிளாஸ், செயின்ட் நிக்கோலஸ் என்கிற அந்த பெயர்
காலப்போக்கிலே மருவி மருவி சாண்டா கிளாஸ் என்று பரிசுகளை தருகிற ஒரு தாத்தாவாக இவர் உருவகப்படுத்தப்படுகிறார். அன்பிற்குரியவர்களே, கொடுப்பதை புனிதப்படுத்திய இந்த புனிதருடைய விழாவை கொண்டாடுகிற போது நமக்கு நினைவுபடுத்தப்படுகிற இந்த செய்தியை நாமும் நம்முடைய நினைவிலே கொள்வோம். யாருக்கு கொடுப்பது? தேவையிலே இருக்கிறவர்களுக்கு. நாம் செய்கிற உதவியாலே வாழ்வு பெறக்கூடியவர்களுக்கு நாம் நம்முடைய உதவியை செய்ய வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த காலச்சூழலிலே எத்தனையோ தேவையிலே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு நாம் இந்த திருவருகை காலத்திலே உதவி செய்ய வேண்டும் என்பதை இயேசு நமக்கு நினைவுபடுத்துகிறார். இதை காண விரும்பிய கண்கள் ஏராளமான கண்கள், ஆனால் அவர்கள் இந்த நல்ல செய்தியை காண முடியவில்லை, கேட்க முடியவில்லை என்று தன்னுடைய அங்கே அந்த கூட்டத்தை பார்த்து இயேசு சொன்னார். அதையே நமக்கும் சொல்லுகிறார். இந்த திருப்பீடத்திலே இறை வார்த்தையை நம்முடைய காதாலே கேட்கிறோம். நற்கருணை ஆண்டவரை நம்முடைய கண்களாலே சந்திக்கிறோம், அவரை உணவாக பெறுகிறோம் என்றால் நாமும் இயேசுவினுடைய அந்த பரிவை நம்முடைய வாழ்வாக்கி பரிவுள்ளம் கொண்டவர்களாக, கனிவு கொண்டவர்களாக, ஏழை எளியவர்கள் மீது இரக்கம் கொண்டவர்களாக வாழ, அதை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த திருவருகை காலத்திலே வாழ்ந்து காட்ட குழந்தையாய் பிறக்க இருக்கிற இயேசு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அழைப்பை ஏற்போம். பரிவுள்ளத்தோடு, கனிவு நிறைந்த உள்ளத்தோடு ஏழை எளியோருக்கு, தேவையிலே இருப்போருக்கு இயேசுவின் கரங்களாக இருந்து உதவி செய்வோம். பெறுவதில் தருவதே இன்பம் என்பதால் இன்னையே ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது பெறுவதில் தருவதே இன்பம் என்பதால் இன்னையே உமக்காய் தர வந்தே. ஏற்றிடுவாய் பலியாக, மாற்றிடுவாய் ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நாங்கள் உம்மை ஏற்றிடுவாய் தயவாக, மாற்றிடுவாய் பலியாக. பெறுவதில் தருவதே இன்பம் என்பதால் இன்னையே உமக்காய் தர வந்தே. அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றின் பலிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்படச் செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லாத மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தமது மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்போது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கிறோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என்று நாங்கள் கொண்டாடும் புனித நிக்கோலாஸ் மற்றும் உமக்கு உகந்தவர்களாய் இவ்வுலகில் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் நித்திய ஒழுக்கம் அளிப்பதாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களில் இருந்து விடுவித்தவும் அருட்கொடைகள் வர இருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: மல்லிகா தைனஸ் மற்றும் குடும்பத்தினர்,
தைனஸ் பூனே 8ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி